ஹை காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரீ ஃபயரில் அப்கமிங்கில் வரப்போகிற ரொம்பவே முக்கியமான ஈவெண்ட்ஸில் என்னென்ன இருக்க போகுது அப்படிங்கிற பார்க்க போகிறோம். இந்த OB43ல் என்னெல்லாம் முக்கியமான ஈவெண்ட்ஸ் இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். குறிப்பாக வந்து இவோ கன் என்னெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றினா ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் பாடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம ஃப்ரீ ஃபயருக்குள்ளே அப்டேட் வரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈவெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதனால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு கிடைக்கிற லீக் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா 80% வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற ஈவெண்ட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் வந்துட்டு இருக்கு. நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் அது. ஸோ அதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு OB43ல் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக புதுசாக இந்த ஒரு எவோ கன்னை வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. இன்க்ளூடிங் இந்த ஒரு கன்னை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த ஒரு கன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேர், ஓகேவா. ஸோ ஸ்கேர் 2.0 வந்து பார்த்திங்க அப்படின்னா வரப்போது எவோ ஸ்கேரு. ஆக்சுவலாக இந்த ஒரு ஸ்கேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஒரு OB43ல் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நமக்கு கன்ஃபார்மானு கேட்டால் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் தான். இந்த OB43 முடிகிறதுக்குள்ளே எப்போ வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா வரலாம். இதுதான் டேட்டா அதுதான் டேட்டா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் இந்த லீக் ஆகலை. ஸோ நம்ம கிடைச்சிக்கிற லீக் என்ன அப்படின்னா இந்த எவோ ஸ்கேர் வந்து பார்த்திங்கன்னா 2.0 நமக்கு கூடிய சீக்கிரம் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அப்கமிங் வீடியோஸில் இதோட டேட்டா வந்து பார்த்திங்கன்னா நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீ ஃபயருக்குள்ளே இதுக்கு முன்னாடி ஓல்டஸ்ட் பண்டல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இல்லையா, அந்த பண்டல் எல்லாமே சேர்த்து ஒரு ஸ்பின் வீலில் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. அதாவது ஸ்பின் ராயல் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. இந்த ஒரு ஈவெண்ட்டு வந்து பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஏன்னா பழைய காஸ்ட்யூம், எத்தனை பழைய காஸ்ட்யூம் இந்த ஒரு இதில் இருக்குது பாருங்களேன். பழைய ஃப்ரீ ஃபயர் பிளேயருக்குலாம் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா தெரியும். நிறைய காஸ்ட்யூம், ஏகப்பட்ட காஸ்ட்யூம் இந்த ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க. அண்ட் இப்போ விட்ட ரீசெண்டாக விட்ட காஸ்ட்யூம் இருக்கும். ஸோ மிட் ரேஞ்சில் வந்து அந்த காஸ்ட்யூம் இருக்கும். எல்லா காஸ்ட்யூமே ஒரு ஸ்பின்னில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். ஒரு டோக்கன் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் ராயல் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரமலான் ஈவெண்ட்டு, அந்த ஹோலி ஈவெண்ட்டு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வரும். சேமாக இதே போல் தான் வருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ராயலில் தான் வரும். இந்த மாதிரி கிறிஸ்டல் ராயலில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அப்டேட் எதுவுமே இல்லை, ஓகேவா. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராயல் ஈவெண்ட்டில் தான் இந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், டேட் வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங்கில் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீ ஃபயரோட CS ரேங்கடோட ரிவார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் BR ரேங்கடோட ரிவார்ட்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். மறக்காமல் போயிட்டு பார்த்துருங்க எல்லாத்தையும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா CS ரேங்கில் இருக்கிற அந்த காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இருக்கிறது ஒரு மேல் பண்டல் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிறாங்க. அது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்னும் சில விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. எப்போவும் கொடுக்குற போல் பேனர் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த தடவை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மூமெண்ட் ஸ்பீடு இருக்கிற ஒரு MP40யோட தீம் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. அதாவது லெஜெண்டரி கன் ஸ்கின் கிடையாது, ஜஸ்ட் ஒரு தீம் ஸ்கின் தான். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி